மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணை எல்லா கால ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். நில், கவனி, செல். சற்று நேரம் நீ ஆண்டவருடைய சன்னதியில் நில், அவரை கவனி. இனி அதற்கு பிறகு உன் வாழ்க்கையை ஆரம்பித்து விடலாம். கரங்கள் கும்பிட்ட கண்களை மூடி ஆண்டவருடைய நிறை பிரசன்னத்திற்கு முன்னாடி நம்மை அர்ப்பணிப்போம். என்னை விட்டு கொடுக்காதவர் அவர், என்னை என்றும் தோளில் சுமந்தவர் அவர். கடந்த காலங்களில் என் வேதனையின், சங்கடங்களின், இருள் சூழ் பள்ளத்தாக்கின் நினைவுகளில், நாட்களில் என்னை தன் தோளில் சுமந்து கொண்ட ஆண்டவர் இயேசுவே, இன்று சற்று நேரம் முன் ஒரு நற்கருணையாக அப்பமாக உன்னை நான் என் நாவில் பெற்றுக்கொண்டேன். ஓ இயேசுவே, என்னுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளும் சங்கடங்களும் உண்டு ஆண்டவரே. ஜெபிக்க முடியாதவாறு, கரம் கும்பிட்டு ஜெபிக்க முடியாதவாறு, கண் மூட முடியாதவாறு நான் இன்று வேதனைக்குள்ளார கடந்து வந்திருக்கின்றேன். சங்கடங்களுக்குள்ளார நிற்கின்றேன். இருள் சூழ் பள்ளத்தாக்குகளுக்குள்ளார நிற்கின்றேன். எனக்கு சுற்றிலும் எதிரிகள் நிற்பதாக நான் பார்க்கின்றேன். என்னை கருதும் ஆண்டவரே, என்னை கண்ணோக்கும் ஆண்டவரே, என்னை கைவிடாதையும் ஆண்டவரே. திருப்பாடல் 13 திருப்பாடல் ஆசிரியர் ஜெபித்தது போல, அழுது ஜெபித்தது போல, ஆண்டவரே, எவ்வளவு காலம் என்னை மறந்திருப்பீர்? இறுதி வரை மறந்து விடுவீரோ? இன்னும் எவ்வளவு காலம் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர்? எவ்வளவு காலம் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன்? நாள் முழுவதும் என் இதயம் துயருகின்றது. எவ்வளவு காலம் என் எதிரி என் மேல் வெற்றி கொள்வான்? என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும். என் விழிகளுக்கு ஒளியூட்டும். மகனே, மகளே, இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையிலிருந்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கின்ற ஒரு வசனம் உண்டு. விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில் நாம் அதை கண்டோம், அதை கேட்டோம். இதோ இறை வார்த்தை நம்மிடம் சொல்லுது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் நான் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் நான் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். என்னை கண்டவரும், என்னை கேட்டவரும், என்னை அறிந்தவரும் அவரே. இதோ அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்த நாடு ஒன்றுக்கு, அதாவது கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், ஈவிரியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். நமக்காக இறங்கி வந்தவரும் அவரே. இதோ அவரை ஆராதிப்போமா? அவரை ஸ்துதிப்போமா? கண்கள் திறந்து கரங்களை கும்பிட்டு ஆண்டவரை ஆராதிப்போம், அவரை ஸ்துதிப்போம். எனக்காக இறங்கி வந்த ஆண்டவரே, நற்கருணையாக அப்பமாக இறங்கி வந்தவரே, என் குடும்பத்தின் வேதனைகளில், என் குடும்பத்தின் தொய்வுகளில், என் பிள்ளைகளின் அழுகையில், என் வாழ்க்கை துணையின் பிரச்சனைகளில், எங்கள் குடும்பத்தின் கடன் தொல்லைகளில், விட்டுமாறாத நீங்காத நோய் நொடிகளில் இயேசுவே இறங்கி வாரும். கண்ணோக்கி அருளும். எங்கள் பாரத்தை நாங்கள் இந்த ஆலயத்தில் இறக்கி வைக்கின்றேன். கண்ணீர் கணங்களாக அர்ப்பணிக்கின்றேன். சங்கடங்களை, பாரங்களை கண்ணீர் துளிகளாக அர்ப்பணிக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும். இதோ இறை வார்த்தையில் வாசிப்பது போல என் கண்ணீர் துளிகளை குப்பியில் சேகரித்து வைத்தவர் நீரே. என் பாரங்களை, சுமைகளை
தோளில் சுமந்தவரும் நீரே. ஆராதிப்போமா? கரங்களை இரண்டும் திருப்பலி பீடத்திற்கு நேராக நீட்டிக்கொண்டு யாசிப்பது போல திறந்து வைத்துக் கொண்டு சொல்லித் தருகின்ற ஜெபத்தை ஒன்று சேர்ந்து எல்லா மக்களும் எடுத்து சொல்வோமா? அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, என்னை முற்றிலுமாக உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். ஓ இயேசுவே, இந்த ஆலயத்தில், இந்த சமூகத்தில் நான் அறிக்கையிடுகின்றேன், நான் எடுத்துச் சொல்கின்றேன். நீரே என் ஆண்டவர், நீரே என் மீட்பர், நீர் ஒருவரே என் அடைக்கலம். இயேசுவே, உம்மை அல்லாமல் எனக்கு வேற யாரிடமும் ஆறுதலும் அடைக்கலமும் இல்லை ஆண்டவரே. இயேசுவே, என்னை ஆசீர்வதியும், என்னை கண்ணோக்கியருளும். என் குற்றங்களும் என் பாவக்கரைகளும் என் சங்கிலிகளும் என் நோய் நொடிகளும் என் கடன் தொல்லைகளும் என் குடும்ப பாரங்களும் நீக்கும் ஆண்டவரே, நீக்கும் ஆண்டவரே. தெய்வீகமான விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் எனக்கு அளித்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டு கரங்களும் யாசிப்பது போல திறந்து வைத்து நற்கருணை ஆண்டவரை நோக்கி கொண்டு, மகனே மகளே, உன்னை பாதித்திருக்கின்ற, உன்னை சூழ்ந்திருக்கின்ற எல்லா வேதனைகள், பாரங்கள், சங்கடங்கள், கடன் தொல்லைகள், அழிவுகள், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பாவ சங்கிலிகள், பாவ சங்கிலிகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, என்னால் மாற்ற முடியாத, என்னால் திருத்த முடியாத எல்லா பாவக்கரைகளையும் நீர் நீக்கும் ஆண்டவரே. அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. சின்ன வயசுல ஒரு குழந்தையாக நான் ஜெபித்த ஒரு காலம் உண்டு. அன்னைக்கு எனக்கு இருந்த ஒரு உண்மை உண்டு, ஒரு சத்தியம் உண்டு, ஒரு நன்மை உண்டு, ஒரு அன்பு உண்டு. இன்னைக்கு யாரையும் பார்த்து என்னால் சிரிக்க முடிய மாட்டேங்குது, என்னால் துதிக்க முடிய மாட்டேங்குது, என்னால் ஜெபிக்க முடிய மாட்டேங்குது. என் குடும்பத்தில் எனக்கு ஒரு ஜெபம் இல்லை, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தவம் இல்லை, எனக்கு ஒரு தீர்மானம் இல்லை, எனக்கு ஒரு முடிவு இல்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் என் வாழ்க்கையில எதுவும் நிலைத்து நிற்க முடிய மாட்டேங்குது. எந்த சேமிப்பும் எனக்கு இல்லை. பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து இருக்கின்றது ஆண்டவரே, என் எதிரிகள் சூழ்ந்து இருக்கின்றது ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கின்றோம் கடன் தொல்லைகளை, வாழ்க்கையின் பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகளை, குடும்ப அவமானங்களை, சண்டை சச்சரவுகளை, அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களுடைய சண்டைகள், உறவினர்களுடைய சண்டைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். படிக்கின்ற பிள்ளைகள் அவர்களுடைய படிப்பை ஒப்புக் கொடுங்க. இதோ பிசினஸ் ஒப்புக் கொடுங்க. உங்களோட வாழ்க்கையுள்ள பிரச்சனைகளை, கவலைகள் ஒப்புக் கொடுங்க. இரண்டு கரங்களும் நீட்டி, ஓ இயேசுவே, நீர் மட்டும் என் அடைக்கலம், நீரே என் ஆண்டவர், நீரே என் மீட்பர் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு தெரிந்த மொழியில ரெண்டு கரங்களும் நீட்டி கண்ணீரோட சங்கடங்களை எல்லாம் அர்ப்பணிப்போமா, பகிர்ந்து சொல்வோமா, ஒப்பு கொடுப்போமா, ஒன்று சேர்ந்து சுதிப்போமா, ரெண்டு கரங்களையும் நீட்டுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எல்லா மக்களும் சேர்ந்து சுதிங்க. எல்லா மக்களும் ஒப்பு கொடுங்க. வாழ்க்கையின் பிரச்சனைகளை, பாரங்களை, கடன் தொல்லைகளை, விட்டு மாறாத நீங்காத நோய்களை, நோய் நொடிகளை, நிலன்களை, புலன்களை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஆராதனை, 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 ஆராதனை. இயேசுவே, 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 இயேசுவே. ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு பலனோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். அதற்காக பாடகரோடு இணைந்து நமக்கு எல்லாம் தெரிந்த இணைச்சட்ட நூல் 6:5 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு பலனோடு உன்னை ஆராதிப்பேன், துதிப்பேன், அன்பு கூறுவேன் என்று ஒன்று சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். எல்லா மக்களும் நற்கருணை ஆண்டவருடைய சன்னதியில் எழுந்திருப்போம். Let us all stand up. எல்லா மக்களும் எழுந்திருப்போம், உற்சாகத்தோடு எழுந்திருப்போம். ஆண்டவரை ஒன்று சேர்ந்து ஆராதிப்போம், போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் சேர்ந்து பாடுவோம். அன்பு கூறுவே, இன்னும்
அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி தட்டி ஆராதனை 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 பாடுவோம். ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை. கரங்களை தாட்டி தட்டி அன்பு கூறுவேன். அன்பை கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய். ஓ இயேசுவே, இந்த மக்களை ஆஸ்வதித்திரளும், பரிசுத்தப்படுத்தியறலும். பலவீனங்கள், நோய் நொடிகள், சங்கடங்கள், வாழ்க்கையின் பிரச்சனைகள், எல்லா அவமானங்கள், சங்கடங்கள், கடன் தொல்லைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான திருச்சிலுவைக்கு அர்ப்பணிக்கின்றேன். நற்கருணை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, தெய்வீகமாக வழி நடத்தும் ஆண்டவரே. எல்லா கடன் தொல்லைகளையும் நீக்கி அபிஷேகமான வாழ்க்கையை இவர்களுக்கு கொடுத்திருளும் ஆண்டவரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையே உதவி நீ. பாடுவோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையே உதவி நீரே. இதுவரையே உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு வெள்ளத்தோடு அன்பு கரங்களை கூறுவேன். உயர்த்தி தட்டி ஆராதனை 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 பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தாழ்த்தி தட்டி அன்பு கூறுவேன். அன்பு கூறுவேன். இயேசுவே, இன்னும் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். இன்னும் அன்பு கூறுவேன். அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஓ இயேசுவே, இதோ வந்திருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் அர்ப்பணிக்கின்றோம். வாலிப மக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இதோ பொருளாதார பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓ தெய்வமே, குடும்பத்தில் செழிப்பு உண்டாகட்டும், தெய்வீக வல்லமை உண்டாகட்டும், குடும்ப ஜெபங்கள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதோ இந்த மக்களுக்காக செபிக்கின்ற பொழுது, ஓ தெய்வமே, தூரத்தின் மீது அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் இவர்களுடைய குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படட்டும், தலைவர்களை இந்த ஆஸ்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் திருச்சிலுவையினால், இயேசுவின் நாமத்தால் நற்கருணை ஆண்டவரோடு இணைந்து ஒன்று சேர்ந்து நாங்கள் செபிக்கின்றோம். இயேசுவின் நாமம் அபிஷேக நாமம், வல்லமையை பொழியப்படுகின்ற நாமம். ஆஸ்வதித்திரளும் ஆண்டவரே. எல்லோயி, எல்லோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோயி, எல்லோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி தட்டி ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி தட்டி ஆராதனை. ஆராதனை ஆராதனை நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தாழ்த்தி அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் அன்பு ஆர்வமாய் கூறுவேன். அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய். இயேசுவே, இதோ வந்திருக்கின்ற குடும்பங்களில் இருந்து பில்லி சூன்ய கட்டுகள், சாபங்கள், அழிவுகள் இயேசு நாமத்தில் விட்டொழிந்து போகட்டும். தெய்வீக வல்லமையும் அபிஷேகம் நிறையட்டும். இதோ சண்டை சச்சரவுகள் நீங்கட்டும். நீங்காத நோய்கள், கவலைகள், பிரச்சனைகள் குடும்பங்களை விட்டு விலகட்டும். இவர்கள் வாழ்கின்ற குடும்பங்களில்
சமாதானமும் அமைதியும் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் எல்லா குடும்பங்களையும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையும் ஆஸ்வதிக்கின்றேன், அறைகளை ஆஸ்வதிக்கின்றேன். இயேசு நாமத்தில் திருச்சிலுவையை அதிகாரத்தோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தெய்வீக வல்லமையும் அமைதியும் அன்பும் தெய்வீக அபிஷேகம் நிறைந்த குடும்பங்களாக மாறட்டும். ஏவல்கள், சண்டைகள், சச்சரவுகள், வில்லிசூனியங்கள் எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் விலகுகின்றேன், இயேசு நாமத்தில் கட்டுகின்றேன். The name of Jesus. இயேசுவே, விடுதலையும் அபிஷேகம் கொடுத்த தெய்வீக வல்லமையால் குடும்பங்களை ஆஸ்வதித்திருளும். ஆண்டவரே, நாங்கள் ஒன்று சேர்ந்து பாடுகின்றோம். ஏகோ வரப்பா, ஏகோ வரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பாடுவோம். ஏகோ வரப்பா, ஏகோ வரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பாடுவோம். முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி தட்டி ஆராதனை 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 ஆராதனை, கண்களை மூடி ஆராதனை ஆராதனை ஆராதனை, வேகமாக பாடி ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. முழங்கால் படியிடுவோம். திருசன்னதியில் முழங்கால் படியிடுவோம். கரங்களை கும்பிட்டு கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவர் சன்னதியில் நாம் முடிவெடுக்கின்ற நேரம். தந்தையாம் கடவுள் தம் ஒரே மகனாக இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். அந்த அளவுக்கு நம் மீது அன்பு கொண்ட ஆண்டவர் இதோ விண்ணக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற நேரம். 2 கரங்களும் நெஞ்சோடு சேர்த்து வைப்போமா? 2 கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு ஜனவரி என்ற இந்த மாதத்தில் 31ஆம் நாள், இந்த மாதத்தின் கடைசி நாள், நாம் நன்றி சொல்ல வந்து நிற்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, 2025 நம்மை வழிநடத்திய ஆண்டவர், 2026 தொடக்க மாசம் இந்த ஜனவரி மாசம் நம்மை வழிநடத்திய ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதங்கள், எத்தனையோ அருள் வரங்கள், எத்தனையோ இடங்களில் நாம் தோற்று போக கூடிய நேரங்களில் கூட வெற்றியாக கடந்து வந்த ஆண்டவர். எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் திருசன்னதியில் நம்மை அர்ப்பணிப்போம். விண்ணக தந்தையாம் கடவுள் நமக்காக இயேசுவை தந்தார், தம் ஒரே மகனை அளித்தார். நன்றி சொல்லுவோம். நன்றியோடு அவரை ஆராதிப்போம். கரங்கள் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு ஒன்று சேர்ந்து பாடுவோம். தந்தையே இறைவா, தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்த ஆராதிக்கின்றோ, புகழ்கின்றோ. என்னுடல் ஆத்மா ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து கரங்களை கும்பிடுவோம். இயேசு கிறிஸ்துவின் திருச்சிலுவைக்கும் திரு ரத்தத்திற்கும் நம்மை அர்ப்பணிப்போம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலாத்தின் அரண்மனையில் இருந்து கல்வாரி மலை வரைக்கும் திருத்தோளில் நமக்காக சிலுவையை சுமந்த ஆண்டவர், சம்மட்டிகளால் அடிக்கப்பட்டவர், அடிக்கப்பட்டு குத்தப்பட்டு துப்பப்பட்டு துயரப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் திருச்சிலுவையோடும் திரு ரத்தத்தோடும் சேர்ந்து நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவே, கல்வாரி மலையில் திருச்சிலுவையில் எனக்காக விட்டு சென்ற திரு ரத்தத்தால் நீர் என்னை அன்பு செய்தீர். உன்னுடைய தாகம் முழுவதும் எனக்காகத்தான் நீர் கொடுத்தீர். எனக்கு தாகம் உண்டு என்று சொன்ன வார்த்தை, உன்னுடைய தாகம்
ஆத்மாவுக்கான தாகம், எனக்கான தாகம் தான் என்று நான் அறிந்து கொள்கின்றேன். ஆண்டவரே, இயேசுவின் கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். 2 கரங்களும் சொந்தம் தலையில் வைத்துக் கொள்வோமா? உச்சம் தலையில் வைத்துக் கொள்வோமா? உடலில் உள்ள நோய்களை அர்ப்பணிப்போம். விசுவாசத்தோடு இந்த செயலை செய்வோம். நம்பிக்கையோடு இந்த செயலை செய்வோம். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்ற நேரத்தில் ஒரு சில வேதனைகள், பாரங்கள் உங்களை விட்டு நீங்கும். ஒரு சில தலைவலிகள் உங்களை விட்டு நீங்கும். உடல் நோய்கள் உங்களை விட்டு நீங்கும். போதுமான விசுவாசமும் இறை அச்சமும் இருந்தால், உடலில் தூய்மை இருந்தால், பாவ சங்கீர்த்தனம் செய்திருந்தால், அதனால மகனே மகளே, உன்னுடைய உடலை முற்றிலுமாக அர்ப்பணிப்பதன் அடையாளமாக உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஒன்று சேர்ந்து பாடி ஜெபிப்போம். இயேசுவே இறைவா, இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என் உடல் ஆத்மா ஆவி அனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆண்டவருடைய சன்னதியில மறுபடியும் நமக்கு எல்லா மக்களுக்கும் எழுந்து நிற்போம். தியான ஆராதனையினுடைய கடைசி நிமிடங்கள். அடுத்த ஒரு மாசம், பிப்ரவரி என்ற ஒரு மாதம், நீ எடுத்திருக்கின்ற முடிவுகளை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். 2 கரங்களையும் திருப்பலிபீடத்திற்கு நேராக யாசிப்பது போல கரங்களை திறந்து வைப்போம். என் கரங்களில் எதுவும் இல்லை ஆண்டவரே, எதுவும் இல்லாத ஒரு பிச்சைக்காரனை போல நான் வந்து நிற்கின்றேன் உன் சன்னதியில். அன்பு செய்ய என்னால் முடிய மாட்டேங்குது, இரக்கம் காட்ட என்னால் முடிய மாட்டேங்குது. நச்சிக்கனிகளால் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் கனிகள் எதுவும் என்னில் இல்லை. அன்போ, இரக்கமோ, நம்பிக்கையோ, விசுவாசமோ, ஞானமோ எனக்கு இல்லை. சாலமோனுக்கு அடுத்த ஞானம் எனக்கு தாரும். கலாத்திய புத்தகம் 11:2 பரிசுத்த ஆவியின் கொடைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய நேரம். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, இறையச்சம், இறை பக்தி, இவைக்காக நீ ஜெபி. ஆண்டவர் தருவார். பரிசுத்தாவின் கனிகள் எதுவும் இல்லாதவர்கள் பரிசுத்தாவின் கனிகளுக்காக ஜெபி. அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, எல்லாவற்றுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். நீ கேட்க வேண்டும். மத்தேயு 7:7, லூக்கா 11:13, யோவான் 15:16, கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். லூக்கா 11:13 தென்னம் தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? என் நாமத்தின் பொருட்டு, என் பெயரின் பொருட்டு நீ எதை கேட்டாலும் என் விண்ணக தந்தை உனக்கு அது ஆசீர்வாதமாக தருவார். அதை நீ நம்ப வேண்டும். நீ கேட்டதெல்லாம் உலக விஷயமான காரியங்கள்,